கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரியமானதை பேச ஒருவர் மௌனமாய் இருக்க வேண்டாம். ஆராதனை நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த 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 நீ பரிசுத்தரே, பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே. என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை ஆட்கொண்டவர் தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே, நம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவேன்னு சொல்லுவோமே, ஏசப்பான்னு சொல்லுவோமே, ஆறுதலின் தெய்வமே என்று சொல்லி கூப்பிடுவோமே. யார் மறந்தாலும் மறவாத ஒரு ஆண்டவர் அல்லவா, யார் கைவிட்டாலும் கைவிடாத ஒரு ஆண்டவர் அல்லவா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சுவாமி. அப்பா, எங்களோடு நீர் பேசும், எங்களோடு நீர் இடைப்படும், வந்த ஒவ்வொருவரோடு நீர் பேசும். எங்கள் உள்ளத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும், எங்களை ஆளுகை செய்யும். தேவ கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நீதிமொழிகள் 10வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீதிமொழிகள் 10வது அதிகாரம். இந்த வசனங்கள் நமக்குள்ள ஆண்டவர் எப்படியாகிலும் நம்மளை இந்த வசனத்துக்கு ஏற்றபடி தகுதிப்படுத்துவாரையானால் நம்ம மாபெரும் ஆசீர்வாதமாய் இந்த உலகத்துக்கு, சபைக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நமக்கு நாமே ஆசீர்வாதமாய் மாறுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் அது செபத்தில் அடித்து எக்கோ வரும் கொஞ்சம் சார். இந்த கொஞ்சம் அந்த பக்கம் பார்த்து இன்னும் கொஞ்சம் ஓகே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10:11 வசனம், நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். ஸோ ஜீவ ஊற்று, ஒரு ஊற்று மனிதர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும். என்ன, ஒரு வனாந்திரத்தில், பாலைவனத்தில் சில இடங்களில்
ஊற்றுகள் இருக்கும். உண்மையாகவே அந்த ஊற்றுக்கு பேர் ஜீவ ஊற்று. ஆமீன். வயல்வெளிகளில் ஆற்று பக்கத்தில் வர ஊற்றுகளெல்லாம் ஊற்று தான், நல்ல ஊற்றுகள் தான். ஆனால் சில ஊற்றுகள் ஜீவனை கொடுக்கக்கூடிய ஊற்று. அப்படிதான் ஆகாருக்கு ஒரு ஊற்றை ஆண்டவர் காண்பித்தார், ஒரு துறவை, ஒரு ஊற்றை காண்பித்தார். அந்த வனாந்திரத்தில் எங்குமே தண்ணி இருக்காது. ஆனால் சில இடத்துல மட்டும் கொஞ்சமாக ஒரு சின்ன ஊற்று வந்துட்டு இருக்கும். ஒரு முறை ஒரு டாக்குமெண்ட்ரி இதை பார்த்துட்டு இருந்தேன், இந்த வைல்டு அனிமலை குறித்து. அதில் எப்படி இந்த காட்டு ஜனங்கள் தண்ணீரை கண்டுபிடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதில் அவங்க காண்பித்தாங்க. நீங்கள் ஒரு வேளை பார்த்துருக்கலாம். அதில் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு குரங்கை பிடிக்கிறான். அந்த குரங்கை வந்து அவன் பிடிக்கிறதே ரொம்ப நல்ல ஒரு முறையில் பிடிக்கிறான். அந்த குரங்கை பார்த்துட்டு இருக்கும்போது எதையோ சாப்பிட்டுட்டு என்ன செய்கிறான், ஒரு சின்ன ஒரு மண்ணை ஒரு மலை ஒரு பாறை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு கை போகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே என்ன செய்கிறான், இவன் சாப்பிட்ற பொருளை போட்டுட்டு தூர போய் நின்றுக்கிறான். உடனே என்ன செய்யுது, அந்த குரங்கு அவன் எதையோ சாப்பிட்டுட்டு போட்டானே அதை பார்த்துட்டு என்ன செய்யுது, நேராக உள்ளே போய் அவன் போட்ட பொருளை எடுக்குது. எடுத்த உடனே கை வெளியே வர மாட்டேன். கை வெளியில் வரணும்னா என்ன செய்யணும், அந்த கையை ஃப்ரீயாக விடணும். அதுக்கு விட மனசு இல்லை, அது குரங்கு புத்தி. அவன் அது இப்போ தெரிஞ்சிருக்கான். அது தெரிஞ்சுட்டு என்ன செய்யுதுன்னா போய் அந்த குரங்கை பிடிச்சிடுறான். பிடிச்சு கொண்டு வந்து என்ன செய்கிறான், அந்த குரங்குக்கு ஏதோ உப்பையோ எதையோ சாப்பிட தரான். அது ஏதோ ஒரு பொருள், அது உப்போ என்னன்னு தெரியல எனக்கு. அந்த குரங்கு நல்லா சாப்பிட்டுடுது. ரொம்ப நேரம் அதை கட்டி வைக்கிறான். கட்டி வைத்துட்டு என்ன செய்கிறான், அந்த குரங்குக்கு தண்ணி தாகம் எடுக்கும் பொழுது அதை அவிழ்த்து விட்டுடுறான். அது வேகமாக ஓடுது. இந்த மனுஷன் அதை தொடர்ந்து ஓடுறான். கடைசியில் அது எங்கேயோ ஒரு மலைகளுக்குள்ளே போனால் உள்ள ஒரு அழகான நீரூற்று இருக்குது. அது இந்த மிருகங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மனுஷங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த குரங்கு போன உடனே இவன் போய் அந்த இடத்துல அந்த நீரூற்றை கண்டுபிடிக்கிறான். ஸோ அது ஜீவன் தரும் நீரூற்று. சில இடங்களில் தான் அந்த மாதிரி நீரூற்றுகள் இருக்கும். இப்போ நமக்கு டேப்பு திறந்தால் தண்ணி வர்றதுனால நம்ம நீரூற்றை தேடி போவதில்லை. இல்லைன்னா $1 கொடுத்தோம்னா தண்ணி கிடச்சிரும். பிரைஸ் எல்லாம். அதே ஒரு வனாந்திரத்தில் போகிறோம், அப்போ நமக்கு ஜீவன் தருகிற நீரூற்று அப்படின்னா என்னன்னு தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீதிமானே உன் வாயே ஒரு ஜீவ ஊற்றாம். ஆமென், அல்லேலூயா. என்ன எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு. நம்முடைய வாயே ஜனங்களுக்கு எப்படியாம், ஜீவ ஊற்று. சாகிற ஒருத்தனை நம்ம பேசுனா அவன் மனம் மாறிடணும். அவன் வந்து தற்கொலை எண்ணத்தை விட்டுடணும். அவன் சாபமாய் வாழுகிற அவனுடைய வாழ்க்கை மாறணும். இதை ஆண்டவர் நம்முடைய வாய்க்கு கம்பேர் பண்ணுறார். என்ன அருமையான ஒரு வசனன்னு. ஒருத்தன் தாகமாய் ஓடுகிற ஒரு மனிதன் சாகிற நிலையில் அவனுக்கு ஒரு தண்ணீர் கிடைப்பதை போல இப்படிப்பட்ட வாயை உடையவர்கள் அநேகருக்கு இருப்பாங்க. இந்த உலகம் ஜீவ ஊற்றுள்ள வாயுள்ள தேவ பிள்ளைகளை தேடுது. அப்படிப்பட்ட வார்த்தை, பிரைஸ் தி லார்ட், அப்படிப்பட்ட வார்த்தை நம்மளை அப்படிப்பட்ட வார்த்தை உனக்குள்ள இருந்தா உன்னை தேடி எப்பொழுதுமே தாகமுள்ள ஜனங்கள் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். உன்னை சுற்றி தாகமுள்ள ஜனங்கள் இருப்பாங்க. உன்னை சுற்றி உன்கிட்ட இருந்து எதையாவது ரிசீவ் பண்ற ஜனங்கள் இருப்பாங்க. உன்கிட்ட போனாலே ஒரு நல்ல காரியத்தை ரிசீவ் பண்ணலாம். ஸோ இந்த ஜீவ ஊற்றை உடைய ஒரு வாய் நீதிமானுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நீதிமானுடைய வாய் தான் அப்படி இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாய் அப்படி இருக்கா? அதுதான் கேள்வி. என்ன நம்முடைய வாய் நம்முடைய சொந்த குடும்பத்திற்கு ஜீவ ஊற்றா இருக்கா? நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய சொந்த பிள்ளைகளை உயிரடைய பண்ணுதா, சாக பண்ணுதா? பிரைஸ் தி லார்ட். ஜீவ ஊற்றுள்ள ஒரு வாய் நமக்கு இருக்க நாம பிரயாசம் எடுக்கணும். ஆகவே தான் ரொம்ப பேசுறவங்களுக்கு இந்த வாய் இருக்காது. அவங்கள வாயாடின்னுவாங்க. அவங்களுக்கு இந்த வாய் இருக்காது. யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமாய் பேசுறது, அதிகமாய் ஒரு காரியத்தை ஒரு 3 வார்த்தையில் சொல்லலாம். சிலர் அதை 30 வார்த்தையில் சொல்லுவாங்க.
சிலர் அதை 3000 வார்த்தையில சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். பேசிட்டே இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க. அவங்க வாயிலெல்லாம் ஜீவ ஊற்று இல்லை, அது சாக்கடை. ஸோ இன்றைக்கு நம்முடைய வாய் ஜீவ ஊற்றா இருந்தா எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சோர்ந்து போன மாதிரி இருக்கீங்களா? இருக்கீங்களா? வாய் ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்றா, ஜீவ ஊற்றுள்ள உன்னிடத்துல தாகமுள்ளவர்கள் தான் வருவாங்க, பிரச்சனை பண்றவங்க வரமாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் உனக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸே ஒரு மாதிரி உன்னை டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க. அந்த பிரதர்கிட்ட போவோம், நல்ல வார்த்தை சொல்லுவார், அவர்கிட்ட உன் வார்த்தையை கேட்க ஆசைப்படுவாங்க. உன்னுடைய வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்கும். ஸோ இன்றைக்கு நாம் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற முயற்சி எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் எத்தனை பேருக்கு இருக்குது இல்லைன்றதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கு அப்படி நாம் பேச கற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு சிலரோடு பேசும் பொழுதே உங்களுக்கு அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? சிலரோடு பேசும் பொழுதே ஐயோ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்களே, என்ன கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே? அந்த மாதிரி வாயா நம்முடைய வாய் இருக்கக்கூடாது. ஆமீன். நம்ம பேசும் பொழுதே, நம்ம பேசி முடித்த பிறகு அந்த இடத்துல ஒரு சமாதானம் வரணும், நெருப்பு பற்றி எரியக்கூடாது. ஆமீன். ஒரு வீட்டுக்கோ இல்லை உங்களுடைய குடும்பத்துக்கோ எங்கேயோ நீங்கள் பேசின உடனே முடிந்த அளவுக்கு நற்செய்தியை அறிவிங்க, நல்ல செய்தி அறிவிங்க. யாருக்கானாலும் நல்ல செய்தி அறிவிங்க. தீமைகளை மறைத்து வைங்க. தீமையான செய்திகள், மனதை துக்கப்படுத்துகிற செய்திகளை மறைத்து வைங்க, அதனால பிரயோஜனம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. எல்லாரும் சொல்லுவோமா? நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஸோ நம்முடைய வாய் இப்படி இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். இந்த வாய் நம்முடைய சபையில் ஒவ்வொருத்தருக்கும் இருந்தால் நம்ம சபை நிரம்பி வழியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோடு பேசும் பொழுது அந்த ஜீவ ஊற்று புறப்படணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ தான் ஒரு மனைவியினுடைய வாய் அப்படி இருந்தால் புருஷன் உன் கூட ரொம்ப நேரம் பேசுவார். ரொம்ப நேரம் சொல்லு, அப்புறம் என்னம்மா சொல்லு, அப்புறம் என்னம்மா சொல்லுன்னு, நீ போய் தூங்குங்க ஏன்னுவீங்க. இப்போ ஒரு மனைவியினுடைய வார்த்தை ஜீவ வாயா இல்லைன்னா சரி வை ஃபோனை வை. இப்போ யாருடைய மனைவிக்கெல்லாம் புருஷன் சரி சரி சாயங்காலம் வந்து பார்த்துக்கலாம் ஃபோனை வை அப்படின்னு சொன்னாலே அப்போ என்னென்னா புருஷனுடைய வாய் என்ன எப்படி இல்லை, ஜீவ வார்த்தையாக இல்லை. இதுதான் உங்களுக்கு அறிகுறி. சரியா? அதே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் பேசுகிறாங்கன்னு வைங்களேன், அவங்க ஃபோனை வைக்கவே விட மாட்டாங்க. எங்க இன்னும் கொஞ்சம் பேசுங்கன்னுவாங்க. ஏன்னா அது ஜீவ வார்த்தை, அது அவங்களுக்கு அவ்வளோ இனிமையாக பேசுவாங்க. கல்யாணம் ஆன பிறகு அப்படி பேச மாட்டான். கல்யாணம் ஆன பிறகு அவன் கேட்குறது சமைச்சிட்டியா, குழந்தைங்களுக்கு படிக்க வச்சியா, மாறிடுச்சு. முன்னாடி அப்படி இல்லை, ஏம்மா நல்லா இருக்கியா, உன் முகத்தில் ஏதோ உன் குரலில் ஏதோ ஒரு சோகம் தெரியுது, அந்த அம்மா மயிலை குடிச்சிட்டே பேசும். அது அவனுக்கு தெரியாது. இல்லை நீ உண்மையாக சொல்லி நல்லா தான் இருக்கியா, சந்தோஷமாக இருக்கியா. ஜீவ ஊற்று வாயில் இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனமும் வருது பாருங்க, 21வது வசனம். ரொம்ப அழகான ஒரு வசனம். வாசிப்போமா? நீதிமான்களுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதியினத்தால் மாளுவார்கள். நீதிமான்களுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். போஷிக்கும் அப்படின்றது ஒரு பசியாய் வந்த மனுஷனுக்கு ஆகாரம் கொடுப்பது, குடும்பத்துக்கு அம்மா ஆகாரம் கொடுப்பது. நாம் எப்போ யார்கிட்ட பேசினாலும் அவர்களை போஷிக்கிறோமா என்று நாம் கொஞ்சம் கவனிக்கணும். ஆமே, நாம் அவங்கள போஷிக்கிற மாதிரி பேசணும். போஷிப்பது என்பது பலன் தருவது, உற்சாகம் தருவது, சமாதானம் தருவது. நம்ம யார்கிட்ட பேசினாலும் நம்முடைய மெயிலாக இருக்கட்டும், நம்முடைய வேலை இடத்துல இருக்கக்கூடிய சாதாரண ஒரு வேலையாளர் இருக்கட்டும், நாம் அவங்கள பார்த்து பேசுகிற வார்த்தை அவர்களுக்கு ஒரு கனத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். இது மெயினாக யார் ரொம்ப விரும்புவாங்கன்னா, வயதான எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிற அப்பா அம்மா, ஓல்டேஜ் ஹோமில் இருக்கக்கூடிய அந்த தாயார், அந்த தகப்பன்,
ஒருவேளை உங்களை இளமையில் ரொம்ப அழகாய் தூக்கி வளர்த்த உங்கள் பாட்டிமா இப்போ அவங்களுக்கு காது கூட கேட்காது. என்ன? ஆனால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், என் பேரன் சிங்கப்பூர்லேருந்து பாட்டி நல்லா இருக்கிறாங்களா, பாட்டி நீங்கள் சத்தம் போட்டு அவங்களுக்கு அந்த ஃபோனில் ஸ்பீக்கரில் வச்சு பாட்டி நல்லா இருக்கியா பாட்டி அப்படின்றது அந்த அம்மாவை போஷிக்கிறது. ஸோ நம்ம எப்பவுமே நம்ம பேசும் பொழுது மற்றவங்க போஷிக்கப்படணும். நாமளும் அதை தான் எதிர்பார்க்குறோம். இப்போ உங்களோடு நான் பேசும் பொழுது நீங்கள் என்னை போஷிக்கணும்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா நீங்கள் கேட்குறது என்னை போஷிப்பது. பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு கருத்தை சொல்லி, பாஸ்டர் இப்படி இது இந்த காரியம் நல்லா இருக்குது, சரியா பாஸ்டர் உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்குது, ஒரு போஷிக்கிறது. சரியா ஏம்மா நீ நல்லா இருக்கீங்களே, மாமா நல்லா இருக்கீங்களே, கொயரில் எவ்வளோ சிரிச்ச முகத்தோடு இருந்தீங்க, என்ன ஒரு சந்தோஷம், போஷிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு நம்ப முடியலையோ? சரி இருக்கும். சரியா போஷிக்கிறது, ஒரு போஷிக்கப்படணும். நம்முடைய வாய் எப்பவுமே 4 பேரை போஷிக்கணும். ஆமேன் ஆமேன் சொல்லுங்களேன். நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் மற்றவங்களுக்கு நல்ல வார்த்தையை சொல்லணும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நான் பிரசங்கத்தில் சபைக்காக சில காரியங்களை பேசி நான் சிட்சிப்பது வழக்கம். ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய மிகுதியான பிரசங்கங்கள் போஷிப்பது, பலப்படுத்துவது. உங்களுடைய குடும்பத்தை கட்ட நான் பேசுகிறேன். உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக நான் பேசுகிறேன். போஷிக்கப்படணும். ஸோ உங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசும் பொழுது அவர்கள் போஷிக்கப்படுறாங்களா, அவங்கள ஒரு என்கரேஜ் பண்ணுங்க. நல்லா படிச்சுடுவேன், கவலைப்படாத, நீ இந்த வருஷம் ஃபெயில் ஆகிட்டேன்னு கவலைப்படாத, நீ நல்லா படிச்சுடுவேன். என்ன 3 பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருந்தால் ஒவ்வொரு பிள்ளையும் தனியாக கொண்டு போய் போஷிங்க. என்ன ஒருத்தர் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறான், இன்னொருத்தர் மார்க்கு குறைவாக வாங்கியிருக்கிறான், அவன் முன்னாடி இந்த பிள்ளையை வச்சு நீ பெஸ்டப்பா அப்படி இப்படின்னும் போது ஒருத்தனை போஷிக்கிற, இன்னொருத்தனை டிஸ்ட்ராய் பண்ணுறேன். பிரைஸ் தி லார்ட். ஸோ அவனை தனியாக கூப்பிட்டு போஷி, தங்கம் நீ பெஸ்ட்டுப்பா, நீ நல்லா படிக்கிற, அப்பாவுக்கு உன்னை பற்றி ரொம்ப சந்தோஷம். அடுத்து உன்னை போய் தனியாக பார்த்து பேசு, நீயும் நல்ல மார்க் வாங்குவ, ட்ரை பண்ணு. படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை, எத்தனையோ காரியங்கள் இருக்குன்னு ட்ரை பண்ணு, வாழ்க்கையில் முன்னேற முடியும். போஷிங்க. நம்ம சர்ச்சில் கூட அப்படி தான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் வளர்ந்து வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒருத்தர் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, அதனால் எல்லாரும் பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் நல்லா பாடுவாங்க, அதனால் எல்லாரும் பாடுவாங்கன்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு என்ன டேலண்ட், அந்த டேலண்ட்டில் அவங்களை நல்லா நல்லா பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். சரியா ஒவ்வொருத்தரையும் நம்ம போஷிக்கும் பொழுது ஜனங்கள் நமக்கோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், நல்ல ஒரு திக் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். உறவு பலப்படும். நீங்கள் அந்த வார்த்தையை சரியாக பேசலைன்னா உறவு உடைக்கப்படும். அதனால தான் நான் செல் குரூப்லலாம் சொல்கிறேன், போஷித்து பேசுங்க. செல் குரூப் லீடர்ஸுடைய வேலையே அந்த செல் குரூப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரோடு அந்த வாரத்தில் பேசிடணும். அந்த மாதம் இல்லை, அந்த வாரத்தில் பேசிடணும். அந்த வாரத்தில் அவங்க ஒருத்தரோடு ஒருத்தர் பேசி, லீடர் மட்டும் இல்லை, செல் குரூப் லீடர், செல் குரூப் மெம்பர்ஸு ஒருத்தரோடு ஒருத்தர் பேசி, நல்லா இருக்கீங்களாக்கா, நல்லா இருக்கியாம்மா, வேலை எப்படி போயிட்டுருக்கு, என்ன பேசணும். அப்போ தான் அந்த செல் குரூப் பலப்படும். சிலந்தி வலை மாதிரி. என்ன அதில் பாருங்கள் எத்தனை அப்படி சுற்றி சுற்றி இங்கே 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 எவ்வளோ ஒரு அந்த நெட்வொர்க். பிரைஸ் தி லார்ட். அப்போ தான் சபையும் பலப்படும். போஷிக்கிறவர்களால் தான் சபை பலப்படும். போஷிக்கிற லீடர் தான் ஸ்ட்ராங்கான லீடர். நான் நல்ல வல்லமையாக பிரசங்கம் பண்ணுறேன், ஆனால் யாரோட உனக்கு கனெக்ஷனே இல்லை, யூ டோன்ட் ஹவ் கனெக்ஷன், யாரையும் நீ போஷிக்கலை. அப்போது உன்னுடைய செல் குரூப் வீக்காக இருக்கும். ஒரு பாயிண்டில் தொங்கிட்டு இருக்கும். ஒரு மெம்பர் ஜஸ்ட் ஒரு பாயிண்டில் தொங்கிட்டு இருப்பாங்க, எந்த நேரம்லாம் அது அருந்துடும். அதே அந்த மெம்பர் 4-5 பாயிண்டில் அந்த சிலந்தி என்ன சொல்லுவீங்க, அந்த வலையில் இலையா, அந்த ஒன்றுக்கு என்ன அர்த்தம், இலை, அது 4-5 பேர் கட்டி வச்சுருந்தா அது எப்படி தப்பும். பிரைஸ் தி லார்ட். இந்த சிலந்தி மேலே ஏறும்போது பார்த்துருக்கீங்களா, ஒன்றில் தான் ஏறும் அப்படியே, அது சம்டைம்ஸ் அருந்துடும். அதே ஒரு 4-5 கயிறு. ஸோ போஷிக்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். உங்கள் வார்த்தை அவங்கள போஷிக்க போஷிக்க அவங்க பலப்படுவாங்க. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, ஜீவன் கொடுக்குது. ஜீவன் கொடுத்தா மட்டும் போதாது, போஷிக்கணும்.
28வது வசனம் வாசிப்போம். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாக்கும், துன்மார்க்கருடைய ஆபேட்சையோ அழியும். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாக்கும். சத்தமா சொல்லுங்க. நீதிமானுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை அவனை மட்டும் அல்ல, அவனை சுற்றி இருக்கிற எல்லாரையும் மகிழ்ச்சியாக்கிடும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் நீதிமான்களுடைய நம்பிக்கை. நீதிமான்களுக்கு இருக்கிற நம்பிக்கை சுயநலமுடையதல்ல, சுயநலமுடையதல்ல. நீதிமானுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாக்கும், மகிழ்ச்சியாகும். உங்களுக்கு நீங்க தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை உங்களை மகிழ்ச்சியாய் மாற்றணும். ஆவிக்குரிய மகிழ்ச்சி, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சி. இந்த நீதிமானுக்குள் இல்லாவிட்டால் இந்த நீதிமான சங்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கை மகிழ்ச்சி நம்பிக்கையா இருக்கணும். கர்த்தர் என்னை வாழ வைப்பார், கர்த்தர் எங்களை உயர்த்துவார். இப்போ நம்ம சபையா இருக்கிறோம், நம்ம எல்லாம் ஒரு சபையாகிய ஒரு நீதிமானுடைய ஒரு கூட்டம். நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும், கிங் ஆஃப் க்ளோரியை ஆண்டவர் இன்னும் உயர்த்துவார். ஆமென், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதமாய் மாறணும். நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னும் கொஞ்ச நாள்ல நாமளே இந்த தேசத்தில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிற அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கலாம். ஆமென் சொல்லுங்க. முடியுமா? முடியும். மேட்டர் ஆஃப் 5 or 6 years, அவ்வளவுதான். அரசாங்கமே நமக்கு ஒரு இடத்த கொடுக்கும். நீங்கள் ஆரம்பிங்க, ஸ்கூல் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் செய்வார். நல்ல ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம். ஆமென், முடியும், எல்லாமே முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நான் இந்த இடத்துல என்னெல்லாம் சொல்கிறேன்னு அதெல்லாம் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. ஸோ நம்பிக்கை மகிழ்ச்சியாக்கும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். என் குடும்பம் வாழ்ந்து சுகித்திருக்கும், என் குடும்பம் தேவனுக்கு உகந்த குடும்பமாய், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வேலை ஆசீர்வதிக்கப்படும், எனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீதிமானே, உன்னுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாக்கிற நம்பிக்கையாக இருக்கட்டும். உனக்கு ஒரு கலக்கம், ஒரு கவலை, ஐயோ நான் ஒன்றில்லாமல் போயிடுவேனா, என் வாழ்க்கை ஒன்றில்லாமல் ஆயிடுமா, அப்படிப்பட்ட ஒரு துக்கத்தை கொண்டு வருகிற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. நான் நம்புவது கர்த்தராலே ஆகும், வரும், கூடும். பிரைஸ் தி லார்ட். ஸோ அந்த நம்பிக்கையை தான் நீங்கள் பேசணும். இப்போ சர்ச்சில் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசும் பொழுது என்ன பேசணும்? நம்ம சபை பெரிய காரியம் செய்யும், அது அது மகிழ்ச்சி. சபையில் குறைகள் இருக்கும், அதை நம்ம பெருசுபடுத்தக்கூடாது. எதை நம்ம பெருசுபடுத்துகிறோமோ அதுதான் பெருகும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சபையில் சில சின்ன காரியங்களை நாம் என்ன செய்யணும்? மூடி பெரிய காரியங்களை பேசணும். சில இடங்களில் பாருங்கள், பெரிய கூட்டம், நிறைய கூட்டம், திடீர்னு யாராவது ஒருத்தன் பாம்புன்னுவான். அது கயிறை பார்த்து மிதிச்சானோ என்னத்தை பார்த்து மிதிச்சானோ தெரியாது. பாம்பு கடிச்சா ஒருத்தன் சாவான், 2 பேர் சாவான். ஆனால் இந்த செய்தி, ஒரு பாம்புன்ற செய்தி வந்தோடனே சில நேரத்தில் சில திருவிழாக்களில், சில கோவில் திருவிழாக்கள் எல்லாம் நடக்கிற காரியம், லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஒரு செய்தி, அவ்வளவுதான். அத்தனை பேரும் நடந்து ஓடி அப்படியே ஒருத்தர் மிதிச்சு செத்து போகிறாங்க. ஏன் தெரியுமா? அதை யாராவது ஒருத்தன் ஞானம் உள்ளவன் ஏதோ அந்த பாம்பு தலையை மிதிச்சு, இல்லாட்டா ஒரு 2 பேர் அதை மிதிச்சு அப்படியே அதை விட்டுட்டு ஒன்றில்லைன்னு நாங்கள்லாம் பிரச்சனை இருந்திருக்காது. ஒருத்தன் பாம்புன்னு கத்தினா போதும். இப்போ கூட அங்கே யாராவது ஒரு சிஸ்டர் கரப்பாம்பூச்சின்னு கத்தட்டும், முடிஞ்சிச்சு. சரி, அது கரப்பாம்பூச்சி தான், நம்மளை விட்டு போயிடுச்சு, வேற யாராவது பிடிக்கட்டும், அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவன் அமைதியாக இருந்தாலும் பரவாயில்ல. கரப்பாம்பூச்சின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த எஃபெக்ட் இங்கே வரைக்கும் கேட்கும். சரி, உடனே காலை சேர் மேலே தூக்கி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. நீதிமானுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாக்கணும். நீங்கள் அந்த நம்பிக்கைக்குரியவர்களை தான் நீங்கள் வெளியே சொல்லணும், மகிழ்ச்சிக்குரியவர்களை தான் வெளியே சொல்லணும். நீதிமான்கள் ஒரு நாளும் உங்களுடைய நம்பிக்கை துக்கமாக இருக்கக்கூடாது, தோல்வியாக இருக்கக்கூடாது, கவலையாக இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். வியாதி வந்தாலும் நம்பிக்கையோடு சாகணும். வியாதி வந்துருச்சு, சாக போகிறது நிச்சயம். அதுக்கப்புறம் என்னத்துக்கு கவலைப்படணும்? ஹலோ, கரெக்டாக இல்லையா? வியாதி வந்துருச்சுது, சாக போகிறோன்னு தெரிஞ்சிடுச்சது, நம்பிக்கையாக இருக்கிற அத்தனையும் நல்லா சாப்பிட்டுட்டு, என்னென்ன ஸ்வீட்டு பிடிக்குமோ அத்தனையும் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டு வரேன். நம்ம தான் ஒரு நல்ல இடத்துக்கு போக போகிறோம்ல. ஹலோ,
சரியா? மற்றவங்கள அழாத, டோன்ட் வரி, யூ ஆர் நெக்ஸ்ட் அப்படி எல்லாரையும் உற்சாகப்படுத்திட்டு போய் சேரணும். பிரைஸ் தி லார்ட். நீதிமானுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாக்கணும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 10:31. நீதிமானுடைய வாய், இந்த வாயை குறித்து தான் ஆண்டவர் அவ்வளோ பேசுறாரு. வாசிப்போமா? நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போம். நம்ம நாவு ஞானத்தை தான் வெளிப்படுத்தணும். ஞானம் என்பது நல்ல காரியம் எடுத்துக்கொள்ளலாம். உடனே திருக்குறளே பேசிட்டு இருக்காதீங்க. ஞானத்தை வெளிப்படுத்தின உடனே ஷேக்ஸ்பியருடைய வார்த்தைகளெல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுது யதார்த்தத்தை, என்ன, எது ஒழுங்கு, எது நல்லது, எது ஆசீர்வாதமானது, அதை ஒரு நீதிமான் எப்பொழுதும் பேசணும். உங்கள் பிள்ளைகளை உருவாக்கக்கூடியது எது தெரியுமா? நீங்கள் பேசுகிற பேச்சு தான். மீன் சும்மா பாருங்க, சில வீட்டில் மரியாதை கொடுத்தே பேச மாட்டாங்க. வா போ அப்படின்னு பேசுவாங்க. அது அம்மா பார்த்து, அம்மா வா, அப்பா இங்கே வா அப்படின்னும். ஏன்னா ரொம்ப வெரி சிம்பிள். உன்னுடைய லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் அப்படியே அந்த குழந்தை படிச்சுக்கும். என்ன, அதை போல பிள்ளைகளுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஞானத்தை பேசினால் உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே நீ அதுவும் அந்த ஞானத்தை கற்றுக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். என் பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும், என்னோட 2 பசங்களுக்கும் தெரியும் அப்பா ஞானவான்னு சொல்லி. ஏன்னா அவங்ககிட்ட நான் வீண் கதையே பேசுனது கிடையாது. ஜாலியாக இருப்பேன், ஜோக் அடிப்பேன். அதே நேரத்தில் நான் பேசுகிறத, நான் ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா பேசினா நீதியாக இருக்கும், உண்மையாக இருக்கும். அப்பா பொய் பேச மாட்டார், அப்பா ஞானமாக தான் பேசுவார். அப்பாவுடைய என்னுடைய ஞானத்தை குறித்து அவங்க மெச்சிக்குவானுங்க. அப்பா நீங்கள் ரொம்ப என்ன சொல்லுவானுங்க, இவருக்கு வெரி கிளவர் அப்பா அப்படின்னு சொல்லி என்னை மெச்சிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் ஞானமில்லாத வார்த்தையை பேச மாட்டேன்னு சொல்லி. அவங்களுக்கு தெரியும் நான் சர்ச்சில் எப்படி இருக்கிறேன் அப்படி தான் வீட்டில் இருப்பேன். இப்போ நான் சர்ச்சில் எப்படி வாழ்கிறேன் அப்படி தான். எனக்கு இந்த 2 வேஷம்லாம் கிடையாது. ஆமீன். சரியா? அதனால் அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் என் மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு, பாசத்தை விட என் மேலே அவங்களுக்கு ரொம்ப மதிப்பு அதிகம். என்னோடய 2 பிள்ளைகளுக்கும் என் மேலே ரொம்ப மதிப்பு. அப்பான்னா அவனுங்க என்னை ஒரு பெரிய ஒரு இடத்துல வச்சுருக்கானுங்க. ஏன்னா நான் ஞானத்தை பேசுகிறேன். ஆமீன். அல்லேலூயா. ஏன்னா உங்ககிட்ட சாட்சி வாங்கலாம், பிள்ளைகிட்ட சாட்சி வாங்க முடியுமா? வீட்டில் சாட்சி வாங்க முடியுமா? என் பிள்ளைகள் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்க. நீங்கள் வேணா என் பிள்ளைங்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், அப்பா எப்படின்னு போய் விசாரிச்சு பாருங்கள். என் பிள்ளைங்க வேண்டாம் ஐயா, என் மெய்டு கிட்ட போய் கேளுங்க. அந்த மெய்டு கிட்ட பாஸ்டர் வின்சென்ட் எப்படின்னு கேட்டு பாருங்க. சாட்சி ஞானத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஐயா இதெல்லாம் வேண்டாம், என் வீட்டில் என் அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டு, அப்பா போயிட்டாரு அங்கே போய் கேளுங்க. அம்மா கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க, ஒரு காலம் வரைக்கும் இப்படி இருந்தான், அதுக்கப்புறம் அவன் இப்படி தான். சாட்சி. ஆமீன். ஞானம் விளங்க நீங்கள் பேசணும். நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தணும். உங்கள் வாயை வச்சு தான் நீங்கள் யாருன்னு சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஆமீன். அதுவும் ரொம்ப இக்கட்டான நேரத்தில், ரொம்ப பிரச்சனையான நேரத்தில், ரொம்ப டென்ஷனான நேரத்தில் ஞானம் வரணும். பிரைஸ் தி லார்ட். இது பிரசங்கியில் ஒரு வசனம் இருக்குது, அதிக ஞானமுள்ள மனுஷன் கூட சொற்ப மதியினத்தினால் என்ன செய்வான், தன்னுடைய கனத்தை மகிமை இழந்து போவான். என்ன அதை வாசிக்கலாமா? பிரசங்கி 10வது அதிகாரம் 1வது வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவன் சொற்ப மதியினம் அப்படி செய்யும். சொற்ப மதியினம் அப்படி செய்யும். ஸோ நிறைய பேருக்குள்ள இந்த சொற்ப மதியினம் கிரியை செய்யும். ரொம்ப நல்லா இருப்பாங்க, பார்த்தா ரொம்ப பெரிய ஆள், பெரிய இது அப்படி இருக்கும், திடீர்னு எங்கேயாவது வார்த்தையை விட்டுடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஸோ நம்முடைய வாய் எப்பொழுதுமே ஞானத்தை வெளிப்படுத்தணும். இந்த வாயால் ஞானத்தை வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா ஞானம் இருதயத்தில் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஞானம்
இருதயத்தில், மைண்டில், மூளையில் அறிவு அது இருந்தால் தான் வாய் வெளிப்படுத்தும். உனக்குள்ள என்ன இருக்கோ அதை தான் அந்த வாய் வெளிப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? உங்களுக்குள்ள இல்லாதது அந்த வாய் வெளிப்படுத்தாது. ஸோ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இரவும் பகலும் என் வேதத்தை வாசி, தியானம் பண்ணு, ஜெபம் பண்ணு, பரிசுத்த ஆவியில் நிரம்பியிரு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கோ, அப்பொழுது சாலமோனுக்கு அருளின ஞானத்தை கொடுப்பார். நீ ஞானத்தில் குறைவாக இருந்தால் என்கிட்ட ஞானத்தை கேள். இப்போ என்ன பிரச்சனை ஆகிப்போச்சு எல்லாருக்கும், நான் ஞானத்தை வெளிப்படுத்தணும்னு சொல்லி ஞானத்தை கற்காமலே ஞானத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ நான் திடீர்னு போய் ஆவியானவர் என்மேல் வந்து விட்டார், நான் இன்று முதல் கீபோர்டு வாசிப்பேன்னு சொல்லி வாசித்தா எப்படி வாசிப்பேன்? அதில் ஒன்றும் இருக்காது. நான் சும்மா டொயின் 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 டொயின்னு இருப்பேன். இப்போ சர்ச்சில் நிறைய பேருடைய ப்ராப்ளம் அதுதான். கர்த்தர் என்னை ஞானத்தின் ஆவினால் நிரப்பி விட்டார், என்னை அந்த ஆவியினால் நிரப்பி விட்டார். உடனே வாயை திறந்து டொயின் 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 டொயின். முன்னாடி இருந்த பேரும் கெட்டு போகுது. பிரைஸ் தி லார்ட். ஞானமும் அறிவும் உன் வாயிலிருந்து வெளியில் வரணும்னா அது உன் இருதயத்தில் இருக்கணும் முதல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு நர்ஸாக எடுக்கணும்னா ட்ரைனிங் கேட்குறாங்களே, ஏம்மா நீ நர்சஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கியா? அந்த முடித்ததுக்கப்புறம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உன்னை வந்து நாங்கள் நர்ஸாக எடுக்கிறோம். ஒரு டிரைவராக இருக்கணும்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்களே. நீ ஞானத்தை பேசணும்னா ஞானம் இருக்கணுமே. ஞான இருதயம். பிரைஸ் தி லார்ட். என்ன இருதயம்? ஞான இருதயம். இந்த இருதயம் திடீர்னு அப்படி ஆவியானவர் இறங்கின உடனே இந்த இருதயம் டக்குன்னு ஞானம் ஆயிடாது. இந்த இருதயம் எதை கற்றிருக்கிறது, இந்த இருதயம் எதை வாஞ்சிக்குது, இந்த இருதயம் எதை தேடுகிறது, இதை வச்சு தான் நம்ம ஞானமான வார்த்தைகளை பேச முடியும். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஸோ ஞான வார்த்தை, நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தோன்னா அதற்கு முன்னாடி ரொம்ப ட்ரைனிங் தேவை, ரொம்ப ஆலோசனை கேட்கணும். ஆமேன். நிறைய ஆலோசனை கேட்கணும். லைஃப்பை சிந்திச்சு பார்க்கணும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம கேட்குற காரியங்கள் எல்லாம் சிந்திச்சு கேட்கணும். ரொம்ப கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த ஞானத்தின் ஆவினாலே நிரப்பப்படணும். ஸோ அப்படி நிரப்பப்படாமல் வாயில் ஞானம் வராது. ஆமேன். செபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். இப்போ நான் ஒரு பிரசங்கம் பண்ணுறேன்னா சும்மா வந்து பண்ண முடியாது. உள்ள சரக்கு இருக்கணும். சரக்குன்னா ஆண்டவருடைய காரியத்தை சொல்கிறேன், சரியா? நீங்கள் ஆண்டவருடைய அந்த பிரசன்னம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய செய்தி, வசனங்கள், ஆலோசனைகள், அதை கேட்டுட்டு தான் அதற்கு பிறகு நாம் கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீதிமொழிகள் 10:32. நீதிமானுடைய உதடுகள் பிரியமானதை பேச அறியும். நல்லா இருக்கு பாருங்க. நீதிமானுடைய உதடு என்னவா? பிரியமானதை பேச அறியும். இதை நீதிமான்கள் இல்லாட்ட இந்த ஞானவான்களுக்கு பிரியமாக பேச ஒரு கிருபை இருக்கும். அது ஆண்டவருடைய ஒரு மகத்தான ஒரு கிரியை. நம்மக்கிட்டே 2 பிள்ளைங்க இருக்குன்னு வைங்களேன். ஒன்று வந்து அப்பா எனக்கு இது வேணும்னா வாங்கி தர மாட்டோம், அதுக்கு அந்த பேசுகிற விதம் தெரியாது. அதை இன்னொரு பிள்ளை வந்து, அதுவும் பெண் பிள்ளையாக இருந்தால் ஓடி வந்து அப்பா மடியில் உட்காந்து அப்பாவுக்கு 2 முத்தம் கொடுத்து, டேடி எனக்கு அதை வாங்கித்தாங்கன்னு அது ஓகேமாண்டுவார். அதே பையன் அப்படி வரமாட்டான், அவன் மறைச்சிட்டு வந்து நிற்பான், வாங்கித்தாங்க பாடாண்டுவார் அவர். ஏன்னா இந்த அறிவு, இந்த பெற்றுக்கொள்கிற அறிவு நீதிமான்களுக்கு அழகாக பேச தெரியும்ன்றார். ஆமேன். ஒரு காரியத்தை விளக்க தெரியும். ஒரு காரியத்தை நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேசும். ஸோ நிறைய பேர் வேலை இடத்துல ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? அந்த ஓனருக்கு பிரியமாக பேச தெரியலை. எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுற விதங்கள் யோசேப்பு பார்வோன்கிட்ட பேசின விதம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாடகம் ஒன்று போட்டிருந்தேன். நான் இந்தியாவில் இருக்கும்போது ஒரு சர்ச்சில் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு. அதில் வந்து எஸ்தரை வந்து அகஸ்வேர் ராஜா ராணியாய் செலக்ட் பண்ணுறது. பார்க்குற கண்களிலெல்லாம் அவளுக்கு கிருபை கிடைத்ததில்லை. அப்போது அவர் வந்து ஒரு கேள்விகளை கேட்குற மாதிரி அந்த எஸ்தரை கற்பனை. அவர் பல கேள்விகளை கேட்கும் பொழுது இந்த பொண்ணு எப்படி எஸ்தர் அழகாய் அவளுக்கு பதில் சொல்கிறா, அதுக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணு அனுப்பணும்.
அவள் தாறுமாறா பதில் சொல்லுவா, அவை ஓடி போண்டுவார். அதுக்கப்புறம் இந்த எஸ்தர் அனுப்பும் பொழுது எஸ்தர் அவ்வளோ அழகா அந்த மொர்தெகாய்க்கு முன்னாடி அவள் பதில் சொல்கிறத பார்த்து அவர் அந்த மொர்தெகாய் அந்த எஸ்தரை அந்த அகஸ்வர் ராஜா ராணியாய் அபிஷேகம் பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ பாருங்க, ஆமானை பழி வாங்கணும், ஆனால் ராஜாவை சாப்பிட கூப்பிடுறா. என்ன சம்மந்தம் இருக்குது? என்ன மைண்டுன்னு? இந்த மாதிரி மைண்டு பெண்களுக்கு இருந்தால் புருஷனை கட்டாயம் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. உங்களுக்கு என்ன வேணும் அதை டைரெக்டாக கேட்காம அவனுக்கு தேவையான சாப்பாடை கொடுத்து, ராஜாத்தி உனக்கு என்ன வேணும், நீங்கள் நாளைக்கும் சாப்பிடணும், அதுதான் என் ஆசை, உங்களுக்கு சமைச்சு போடுறதான் என்னுடைய ஆசை, அதுக்காக தான் நான் உயிர் வாழ்கிறேன். இப்படி ஒரு பொண்ணு சொன்ன அந்த ராஜா ஏன் கேட்க மாட்டார்? அதுக்கப்புறம் சொல்கிறேன், இந்த ஆமானை தூக்கி போடுன்றார். முடிஞ்சிருச்சு. அந்த அழகாய் பேசுகிற ஒரு கிருபை நமக்கு இருக்கணும், குடும்பத்தில் இருக்கணும். மனைவி புருஷன்கிட்ட வாதாடி வாயாடி பெறக்கூடாது. புருஷனும் மனைவியை கொன்னுடுவேன் அப்படி சொல்லி அடக்கக்கூடாது. பிரியமா பேசினா போதும். அந்த பிரியமாய் பேச அறிந்தால் போதும், ஆண்டவர் ஆசீர்வதிச்சிடுவார். ஹல்லேலூயா. பிரியமாய் பேச ஆண்டவர் நமக்கு இந்த கிருபை கொடுக்கணும். ஆண்டவரே, என் உதடுகள் பிரியமானதை பேசட்டும். அதான் ஏசாமி பேசும் பொழுது ஜனங்கள்லாம் அப்படியே மயங்கி நின்றாங்களாம். எல்லாம் இப்படி பேசுறாரு, என்ன இவ்வளோ அன்பா பேசுறார், இவ்வளோ அதிகாரத்தோடு பேசுறார், என்ன அவ்வளோ அவ்வளோ ஜனங்களுடைய உள்ளம் ஈர்க்கப்பட்டது. அவ்வளோ அழகாய், அவ்வளோ பணிவாய் குஷ்டரோகியை போய் தொட்டு பேசுறாரப்பா. குஷ்டரோகியை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, என்ன டோன்ல சொல்லியிருப்பார். அவன் என்ன டோன்ல கேட்டிருப்பான், பயந்து கேட்டிருப்பான். அவளை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு மகனே, நீ சுத்தமாகு. பிரியமானதை ஆண்டவர் பேச அறிந்திருந்தார். ஒருத்தி ஓடி வரா, எல்லாரும் அவளை கல்லால் அடிக்கணும் நிற்கும் பொழுது, உங்களில் பாவமில்லாதவன் அவள் மேலே கல்லை எறியுங்க. அவங்களுக்கு ஒரு வார்த்தை, ஒரு டோன், அவனை முடிச்சிட்டார். அடுத்து அவளை பார்த்து சொல்றார், ஏமா உன்னை யாரும் உன்னை நியாயம் தீர்க்கலையா? ஐயா தீர்க்கலை, நானும் உன்னை நியாயம் தீர்க்கலை, போ இனி பாவம் செய்யாதே. பிரைஸ் தி லார்ட். பிரியமானதை நம்ம பேச அறிந்தா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு தேவை பிரியமாய் பேசணும். அந்த ஜனங்கக்கிட்ட நம்ம பேசும் பொழுதே அவங்க கண்களில் கண்ணீர் வர மாதிரி பேசணும். அவ்வளோ ஒரு தாயை பார்க்குறியா, அவங்க பெற்ற மகளை மாதிரி பேசு. ஒரு வாலிப பிள்ளையை பார்க்குறியா, அவங்களை பெற்ற தகப்பனை போல, தாயை போல பேசு. கண்ணில் கண்ணீர் வந்துடணும், கண்ணீர் வந்துடணும். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம அன்பை வெளிப்படுத்தணும். இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்தா, ஒரு சின்ன பிள்ளை, ஒரு நர்ஸ், பாவம் ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம் வந்தா. அவகிட்ட நான் பேசி அன்பா அவளை பேசி அனுப்பினேன் பாருங்க, அழுதுகிட்டே நிற்கா, அழுதுகிட்டே இருக்கிறா. அவளுடைய கண்ணீரை அடக்க முடியல. அப்பா இல்லை அவளுக்கு, அப்பா செத்து போனாங்க. இங்கே தனி மரமாக நின்று தன் குடும்பத்தை பாதுகாத்துட்டு இருக்கா. அவளை ஆசீர்வதிச்சு அவளை அன்பு காமிச்சு அனுப்புனா கண்ணீர். ஸோ பிரியமானதை பேச அறியணும். அன்னைக்கு ஒரு தம்பி ஃபோன் அடிக்கிறான், பாஸ்டர் நான் பயங்கர பாவத்தில் இருக்கிறேன், நீ பாவி, நீ நடுக்கடலில் போய் விழுவ. அப்படியா சொல்ல முடியும்? சரியா? அவன்கிட்ட அன்பாய் அவன்கிட்ட பேசினேன். ஏன்னா நானும் பாவி தானே, நான் பிறந்ததுலேருந்து நான் ஏசாமி மாதிரியே பரிசுத்தமாவா இருந்தேன். நான் சொன்னேன், நாம் எல்லாரும் பாவி தான் தம்பி, பாவத்தை குறித்து கவலைப்படாதே. பாவத்துக்கு அவர் உடைஞ்சிட்டாரு, உன் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. தேம்பி தேம்பி அழுகுறான். நான் சொன்னேன், நீ அழாத, உன்னை ஆண்டவர் பரிசுத்தமாய் மாற்றுவார், நீ கவலைப்படாத, கர்த்தர் உன் கூட இருப்பார். ஆமென். ஒரு தம்பி வரான், அம்மாவை இழந்துட்டு வந்து நிற்கிறான். எனக்கு தெரியல, அம்மா இறந்துட்டாங்க பாஸ்டர். அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. பாஸ்டர்கிட்ட ஓடி வராங்க. அவனை அரவணைச்சு அவன் அழுது, அவனோடு கூட நாமளும் சேர்ந்து அழுது. நீ கவலைப்படாதே. பிரியமானதை நம்ம பேச அறிந்தால் இந்த ஜனங்களுக்கு நம்ம பெரிய ஆறுதலாக இருப்போம். ஆமீன். பிரியமானதை பேச அறிந்தால் அவங்க என்ன ஆவியில் வர்றாங்க, என்ன வேதனையில் வர்றாங்க, அதை சென்ஸ் பண்ணி அந்த அன்புல பிரியமா ஒரு சகோதரிகளை போல அவங்க மனசுல இருக்கிறத வெளியில சொன்னாதான் மனுஷனுக்கு ஆறுதல்.
மனுஷனுக்கு அப்படி ஒரு பலவீனம் இருக்கு. ஆனால் சிலர் அதை தவறாய் பயன்படுத்தி மற்றவங்ககிட்ட சொல்லி அவங்கள்ட்ட பேரை கெடுத்துடுறாங்க. மனுஷனுடைய ஆறுதலே, என் பாரத்தை யார்கிட்டையாவது நான் சொல்லட்டுமா, அப்படி சொல்றவங்களுக்கு ஒரு பிரியமான வார்த்தையை சொல்ல, கவலைப்படாதே, நான் உனக்கு இருக்கிறேன். ஆண்டவர் நீதிமானுடைய உதடுகள் பிரியமானதை பேச அறியும். நம்ம கிட்ட யாரோ ஒருத்தர் பேசணும்னு வர்றாங்க, அந்த நேரம் பார்த்து நம்ம கோபப்பட்டு பேசிடுறோம். அந்த நேரம் பார்த்து நம்ம ஏதாவது ஒரு கோபப்பட்டு ஏதாவது பேசிடுறோம். சில நேரத்தில் எனக்கு அப்படி தான் ஃபோன்ஸாக வரும். சரி, சில நேரத்தில் நமக்கு நிறைய ஃபோன்ஸ் வர்றதுனால நமக்கு மனசில் கொஞ்சம் என்ன இவ்வளோ ஃபோன் வருதேன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் யோசிப்பேன், அவங்க என்ன பிரச்சனை இருக்காங்களோ. சரி கொடுமை அந்த ஃபோனுன்னு கேட்டால் அழுற சத்தம் மட்டும்தான் கேட்கும். பாஸ்டர் வெறும் அழுற சத்தம் மட்டும்தான் கேட்கும். அதுக்கப்புறம் பேசாமல் கேட்டுகிட்டே இருப்பேன். சரி அழுவிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க சொல்லும் பொழுது, இல்லைம்மா கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், கர்த்தர் உனக்கு இந்த காரியத்தை செய்வார்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசனம் அந்த கிருபையோடு அந்த வார்த்தைகளை சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுவேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுடைய காரியங்கள் மாறும். அதுக்கப்புறம் அடித்து சொல்லுவாங்க, பாஸ்டர் அன்னைக்கு ஜெபம் பண்ண எல்லாம் சரியாயிடுச்சு. நீ பிரியமானதை சொன்னாலே அற்புதம் நடந்துடும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி? அது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு உள்ளத்தில் அந்த அந்த என்ன மனதுருக்கம் இருக்கணும். உள்ளத்தில் மனதுருக்கம் இருக்கணும். உள்ளத்தில் எரிச்சல், கோபம், வைராக்கியம், எப்பவுமே பகைமை, எப்பவுமே மற்றவங்க குற்றத்தை மன்னிக்காத குணம் உள்ளவர்கள் இப்படி பிரியமானது பேச முடியாது. நம்முடைய மனசு தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம். இன்றைக்கு சபையில் இருக்க வேண்டியது அந்த தேவ பிரசன்னம். உன் இருதயத்தில் தேவ பிரசன்னம் இருக்கணும். அதுதான் ஜெபம் பண்ணணும். அதான் நான் நிறைய நேரம் சொல்லுவேன், அந்நிய பாஷையில் மட்டும் ஜெபம் பண்ணாது, தேவ பிரசன்னத்தை சொந்த மொழியில் பேசி பெறணும். அந்நிய பாஷையில் நீ ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற, ஆனால் மனதுருக்கம் என்பது உன்னுடைய சொந்த இருதயத்தில் அது ஏற்படணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஈக்குவலாக ஜெபம் பண்ணணும். ஆவியிலையும் ஜெபம் பண்ணணும். மனதுருகி தேவனே உன்னுடைய பிரசன்னத்தை தாரும் இப்படின்னு ஜெபம் பண்ணுற ஜெபத்திற்கு ஈக்குவலாக நீ அந்நிய பாஷையில் பேச முடியாது. அந்நிய பாஷை வேற. ஆமென். அது வல்லமை, அது வரம், அது கிருபை, அது தேவனுடைய ஊழியத்திற்காக ஆண்டவர் தந்த ஒரு வல்லமை. ஆனால் நீ மனதில் சங்கீதக்காரன் எல்லாம் அந்நிய பாஷையில எழுதி வச்சிருந்தா என்ன செய்வீங்க? சங்கீதம் எல்லாம் வெறும் அந்நிய பாஷையில் இருக்குன்னு வைங்களேன். சேலா, அதில் அந்த சங்கீதத்தில் 119 சங்கீதத்தில் வருமே, அப்படி எல்லாம் அந்நிய பாஷையில் ரூகாமா ரீகாபா அப்படின்னு எல்லாம் அந்நிய பாஷையில் இருக்குது. சங்கீதம் 1 ரூகாமா, சங்கீதம் 2 அப்படின்னு வந்தால் என்ன செய்வீங்க? உணர்வோடு ஜெபிக்கிறது தான் த பெஸ்ட் ப்ரேயர். ஆமீன். அந்த உணர்வில் அபிஷேகம் கலந்துருக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் வெறும் அந்நிய பாஷை பேசிட்டு உணர்வே இல்லாமல் 1 மணி நேரம் அது அவங்ககிட்டலாம் நான் உணர்வை நான் பார்க்கல, மனதுருக்கத்தை நான் பார்க்கல. கண்ணீரோடு ஜெபிக்கணும். அப்பொழுது நீ என்ன பேசணும்னு ஆண்டவனுக்கு பேசிப்பார். நீங்கள் உடனே நான் ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிறேன்னு இல்லை, ஆவியானவரை தவறாய் பயன்படுத்தாதீங்கன்னு தான் சொல்ல வரேன். நான் அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன், அதிகமாக என் ஜெபத்தில் அதிகமாக அந்நிய பாஷை பேசுவேன். அதே நேரத்தில் உணர்வோடு நான் ஜெபிக்கிறவன். ஆண்டுடைய சமூகத்தில் உணர்வோடு, சுவாமி எனக்கு உணர்த்தும், எனக்கு உணர்த்தும், எனக்கு உணர்த்தும். ஆகவே பிரியமானதை அறிய நமக்கு தெரியணும். பிரியமானதை பேசணும். அம்மா கிட்ட பிரியமானதை பேசணும். வேலை செய்கிற இடத்துல பிரியமானதை பேசணும். அப்படி பேசினால் நாம் ஒரு இயேசு கிறிஸ்துவா இந்த பூமியில் நடக்கலாம். ஆமென் சொல்லலையே? அல்லேலூயா. நாமளே ஒரு இயேசு கிறிஸ்துவா இந்த பூமியில் நடக்கலாம். தேறினவன் எவனும் யாரை போல இருப்பான்? குருவை போல இருப்பான். பிரைஸ் தி லார்ட். இந்த நீதிமொழிகள் 10:25, சுழல் காற்று கடந்து போவதை போல துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். சொல்லுங்க, நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். துன்மார்க்கர்லாம் வருவாங்க, அப்படியே டக்க டக்க டக்கன்னு ஏதாவது பண்ணுவாங்க, போயிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். துன்மார்க்கர்
சுழல் காற்று கடந்து போவதை போல துன்மார்க்கர் கடந்து போவார்கள். நீங்க பார்க்கலாம், துன்மார்க்கர்கள், சுயத்தை வெளிப்படுத்துகிறவர்கள், சுயமான காரியங்களை செய்கிறவங்க அப்படி எழும்புவாங்க, அப்படியே மறைஞ்சிடுவாங்க. நிறைய மனிதர்கள் அப்படி எழும்புவாங்க, சர்ச்சில் அப்படி எழும்புவாங்க, ஊழியத்தில் அப்படி எழும்புவாங்க, அப்படியே வந்த மாதிரி இருக்கும், அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் மறைஞ்சிடுவாங்க. ஆனால் நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நித்திய அஸ்திபாரத்துக்காக தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தணும். நித்திய அஸ்திபாரம். இந்த திடீர் ஆசீர்வாதம், இந்த திடீர் உயர்வு, திடீர்னு சொல்லி பெரிய ஆள் ஆகிடணும் அப்படியெல்லாம் வேதத்தில் இல்லை. திடீர்னு சொல்லி தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி வந்து அப்படி பெரிய ஆள் ஆண்டவர் காமிச்சு அதுக்கப்புறம் அவனை கொண்டு போயிட்டார் வனாந்திரத்துக்கு. எத்தனையோ வருஷம் சவுலால் பின்தொடரப்பட்டு அவன் படும் பாடுபட்டான். 3 மாதம் அப்படி இப்படி குழந்தைய வளர்த்து அப்படி தூக்கி அப்படி தண்ணியில் போட்டாங்க. நேரம் அரண்மனை வாழ்க்கை மோசேக்கு. அதுக்கப்புறம் 40 வருஷம் ஆண்டவர் போட்டு மோசேயை உலுக்கி எடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. திடீர் என்று தேவ சமூகத்தில் யாரும் பெருசாக வர முடியாது. திடீர் என்று சாலமோனை ஆண்டவர் உயர்த்துவதற்கு முன்பாய் சாலமோன் அவனுடைய குடும்பத்தினராலே தாழ்த்தப்பட்டிருந்தான். பத்சேபாளுடைய குமாரன் சபிக்கப்பட்டவன் சொல்லி தாழ்த்தப்பட்டிருந்தான். அதனால அவனை ராஜா என்கிற அந்தஸ்துக்கு அவன் இல்லை. ஆனால் ஆண்டவர் சாலமோன் மேல் கிருபை வைத்தார். அவனை ஆண்டவர் அந்த வேதனைகளுக்கு மத்தியில் அவனை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவனை ராஜாவாக்குறார். எத்தனை வயசுல சாலமோன் ராஜாவானாரு தெரியுமா? தெரியல. அந்த ஒருவேளை 30 வயசுலயோ 40 வயசுல அவன் ராஜாவாக இருந்திருக்கலாம். ஆனால் அத்தனை வருஷம் அவனுக்கு நிந்தை. அவனை ராஜா என்று சொன்ன அன்றைக்கு தான் அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. அது வரைக்கும் அவனுக்கு நிந்தை. ஸோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவர்களாய் மாறணும்னா நித்திய கிருபையை தேடணும், கீழ்ப்படிதலை தேடணும், ஒரு ஸ்டெபிலிட்டி நிற்கணும். சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓங்கி வளர்ந்து பெரிய காரியம் செய்யணும்னு நினைப்பாங்க. முடியாது. சபையில் நித்திய அஸ்திபாரம் உள்ளவர்களாக நம்ம சபை தேடுது. சிலருக்கு நல்ல கிருபை இருக்கும், நல்ல வரங்கள் இருக்கும், வல்லமை இருக்கும், அஸ்திபாரம் இருக்காது. அது பறக்கும் தட்டு. அது ஆமேன். அது என்னது? பறக்கும் தட்டு. ஒரு வாரம் இந்த சர்ச்சில் இருக்கும், ஒரு வாரம் அந்த சர்ச்சில் இருக்கும், இல்லாட்டா 1 வருஷம் இல்லாட்டா 2 வருஷம் இருக்கும், அந்த 3ஆவது வருஷம் எங்கேயாவது கிளம்பி போயிடும். பறக்கும் தட்டெல்லாம் நமக்கு வேலைக்காகாது. அஸ்திபாரம் உள்ளவர்கள். ஆமேன். கம்பெனி அதை தான் எதிர்பார்க்குது. ஒரு கம்பெனிக்கு போனால் நீ 6 மாதத்தில் போயிடுவியாப்பா? இல்லை, நான் போக மாட்டேன், 5 வருஷம் நான் இருப்பேன், 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தால் நான் கண்டினியூ பண்ணுவேன். எந்த கம்பெனிலையுமே எந்த ஒர்க்கர்ஸும் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜம்ப் பண்ணக்கூடாது. அப்படி ஜம்ப் பண்ணாலே அவங்கள குறித்து அவங்க ரொம்ப ஹை லெவலுக்கு போக முடியாது. ஏன்னா அவங்கள குறித்து ஒரு எண்ணம் இருக்கும், இஸ் ஏ ஜம்பிங் மேன். என்ன, இவர் ஒரு இடத்துல நிற்க மாட்டார். 2 வருஷம் இருக்கிறதே ஒரு பெருசு. அப்போ அவன் போய் 2 வருஷத்தில் இவரை நாம் எடுத்துடணும் அவனே நினச்சிக்குவான். ஸோ எப்போவுமே ஒரு ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் 5 வருஷம் இல்லாட்ட 4 வருஷத்துக்கு குறைஞ்சி வேலையை மாற்றக்கூடாது. ஆமீன். இருக்கீங்களா? யாராவது ஜம்ப் பண்ணணும்னு நினச்சிங்களோ தெரியல எனக்கு. உங்களுக்குரிய செய்தி இது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரியா? கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 10:7 வாசிக்கலாமா? நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும். நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, நீதிமானுடைய பேர். ஆமேன். நீ நீதிமானா இருந்தா உன் பேரை என்னதான் பண்ணாலும் அது புகழ்பெற்று விளங்கும். ஆமேன் சொல்லுங்களேன். நீ நீதிமானா இருந்தா உன் வேலை இடத்துல ஒரு நாளிலே உன்னுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும். நீ சபையில நீதிமானா இருந்தால், ஸோ இந்த நீதின்றது வித்தியாசப்படும். நீ வேலையில சபையில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஹலோ, வேலையில ஒரு வேலைக்காரனா இருக்கணும். அங்கே போய் நான் பரிசுத்தவான் தெரியுமா, நான் ஆண்டவருடைய பிள்ளை தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்கே நீ பாஸ்டர் மாதிரி செல் குரூப் லீடர் மாதிரி நடக்கக்கூடாது. அங்கே வேலைக்குரிய நீதி. பிரைஸ் தி லார்ட். நீ ஒரு வேளை குடும்பத்தில் இருக்கும் பொழுது குடும்பத்திற்குரிய நீதி. அவள் குடும்பத்தில் நின்றுட்டு நான் இப்போ பாஸ்டர் ஆகிட்டேன், இனிமேல் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் ஜெபத்தில் தான் தரித்திருப்பேன், நீ உன் குடும்பத்தோட நீ பிள்ளைகளை கூப்பிட்டு எங்கேயாவது போ, நீங்கள் என்ன செய்வீங்க,
நான் பைபிள் வாசித்து கொண்டு ஜெபித்து கொண்டு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சாட்டர்டேயும் சண்டேயும் தேவ சமூகத்தில் இருப்பேன். மனைவி சொல்லும், இனிமேல் நீ சர்ச்சுக்கு போனால் காலை உடைச்சிடுவேன். சரியா? குடும்பத்தில் இருக்கும்பொழுது குடும்ப நீதி, வேலையில் இருக்கும்போது வேலை நீதி, சபையில் இருக்கும்போது சபை நீதி. அல்லேலூயா. நீ ஜெபத்தில் தேவனோடு இருக்கும்போது தேவனுக்குரிய நீதி. ஆமென். ஸோ அந்த 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 நீதி உள்ளவனா நீ விளங்குவாயானால் நீ புகழ் பெற்று விளங்குவே. பிரைஸ் தி லார்ட். புகழ் பெற்று விளங்குவே. ஊழியத்துக்கு வந்துட்டியா, ஊழியம் செய்துட்டு இருக்கியா, குடும்ப காரியத்தில் அப்படி ஒரு ஓரமாக ஒதுக்கி மனைவி கிட்ட பாரு, நான் இந்த நாள் என்னுடைய ஊழியத்தின் நாள், தயவுசெய்து இந்த நாள் ஆண்டவருக்காக நான் அர்ப்பணித்தேன், அதற்காக நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், இந்த நாள் ஊழியத்துக்குரியது. அப்போ மனைவி சொல்லுவாங்க, அப்போ எங்களுக்கு எந்த நாள்? அவங்களுக்கு ஒரு நாளை குறிச்சிடு. அன்னைக்கு பாஸ்டர் அடிக்கிறார், பிரதர் ஊழியத்துக்காக நீங்கள் கட்டாயம் போகணும், சொல்லு பாஸ்டர் இன்னைக்கு நான் குடும்பத்துக்காக ஒதுக்கின நாள், என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லு. அப்போ மனைவிக்கு சந்தோஷம். சரியா? நீதி. நீ எப்பவுமே மனைவி சொல்ல கேட்டிருந்தா உருப்பட மாட்டே. சரியா? அதனால ஆண்டவர் அப்புறம் கர்த்தர் கொடுத்த மனைவி இயேசுவின் நாமத்தினால் மனைவின்னு போயிட்டு இருந்த வேலைக்காக மனைவிக்கும் ஒரு நீதி, தெய்வத்துக்கும் ஒரு நீதி, சபைக்கும் ஒரு நீதி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதை நம்ம உடைச்சோம் அப்படின்னா ஆண்டவர் பார்ப்பார், நான் உனக்கு வேலை கொடுத்தேன், உன்னை நான் ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மையாய் வைத்தேன், என்னுடைய நீதி எங்கே? எனக்குரிய கனம் எங்கே? நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? ஸோ அப்போ சபையில் நீ பேர் பெற்று விளங்கணுமா? சபையில் நீதி உள்ளவனாரு, சபையில் ஐக்கியம், உண்மை, ஒருமனப்பாடு, ஊழியத்தை தாங்குவது, ஐக்கியப்படுவது. அப்போ அந்த சபையில் நீ மேலே வருவ, உன்னை மேலே கொண்டு போவாங்க, சபை ஜனங்களே கொண்டு போவாங்க. அந்த பிரதரா உனக்கு நீதி உள்ள வார்த்தை இருக்கு, நல்ல மனுஷன்ப்பா, சபை மேல் அன்புள்ளவர், சபையை நேசிக்கிறவர், ஊழியம் செய்கிறவர், அப்படியே நீ மேலே போவ. வேலை இடத்துல நீதியா இருக்கிறியா? உன் வேலை இடத்துல இருக்கிற உன்னை அப்படியே மேலே உயர்த்துவாங்க, ஜிஎம்மா மாறுவேன், இல்லாவிட்டால் பெரிய ஆஃபீஸராக மாறுவேன். குடும்ப நீதி இருக்கா? உன் பிள்ளைகள் வளர்ந்து வருவாங்க. உன் மேலே வைத்த ஆவியை ஆண்டவர் உன் பிள்ளையின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் வைப்பார். அல்லேலூயா. நீதி உள்ளவர்கள் புகழப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. அநீதி உள்ளவர்கள் புகழப்பட மாட்டாங்க. தேவனுக்கும் நீதி கேட்கிறார். இப்போ பாஸ்டர் வின்சென்ட் அப்படின்னா தேவனுக்கு முன்பாக நான் நீதி உள்ளவனா இருக்கணும். என்ன? அதே மாதிரி குடும்பத்தில் நான் நீதி உள்ளவனா இருக்கணும், சபையில் நான் நீதி உள்ளவனா இருக்கணும். என்னுடைய விசுவாசிகளுக்கும் எனக்கும் நான் நீதியை நான் வெளிப்படுத்தணும். அநீதி உள்ளவனா நான் இருப்பேனால் ஆசீர்வாதம் பெற மாட்டேன். அல்லேலூயா. ஸோ நீதிமானா இருப்போம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அப்படியே எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். இந்த வசனம் எல்லாம் உங்கள் லைஃப்பில் வந்துட்டா நீங்கள் பெரிய ஆளாக ஆயிடுவீங்க. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஆண்டவரே என்னுடைய வாயை ஜீவ ஊற்றாய் மாற்றும். சொல்லுங்க, எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்பீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் கருத்தாய் ஜெபிங்க. அப்படியே அந்நிய பாஷையில் ஜெபிங்க. ஹல்லேலூயா. என் உதடுகளை தொடுமாண்டவரே, என் உதடுகளை தொடுமாண்டவரே, என் உதடுகளை தொடுமாண்டவரே. தீர்க்க தரிசன உதடாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆவியின் கனியுள்ள உதடாய் மாறட்டும் ஆண்டவரே. மனதுருக்கத்தின் உதடாய் மாறட்டும் ஆண்டவரே. எழுந்து கட்ட பண்ணுகிற உதடாய் மாறட்டும் ஆண்டவரே. என்னை ஒரு தாயாய் மாற்றும் ஆண்டவரே. என்னை ஒரு தகப்பனாய் மாற்றும் ஆண்டவரே. என்னை அநேகருக்கு சகோதரனாய் மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. என் வார்த்தைகள் ஒவ்வொருவரை பலப்படுத்தணும் ஆண்டவரே. நான் அநேகரை போஷிக்கணும் ஆண்டவரே. இன்றைக்கு தீர்மானம் எடுக்கிறேன்ப்பா, என் சகோதரர்களை போஷிக்கணும், என் சகோதரிகளை போஷிக்கணும், என் குடும்பத்தாரை நான் போஷிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. என் உதடுகளை ஆசீர்வதியும், என் உதடுகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் உதடுகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. எங்கள் உதடுகள் ஆண்டவரே உம்முடைய உதடுகளாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஜெபியுங்களே. நீங்க பேசுவது உங்க குடும்பத்துக்கு ஆறுதலை கொண்டு வரட்டும். உங்களை ஒருவேளை புரியாமல் இருக்கலாம், இப்பொழுது உங்களை ஏளனம் பண்ணலாம், இப்பொழுது உங்களை நிந்திக்கலாம், இப்பொழுது உங்களை குறித்து தவறாய் பேசலாம். ஒரு நாள் வரப்போகிறது, நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன், நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும். ஒரு நாள் வரும், உன் பெயரை
தேவன் புகழ் பெற்று விளங்க பண்ணுவார். நல்ல ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்க. கர்த்தர் இதை கொடுப்பார். நீதிமானின் அபிஷேகம் உன் தலையின் மேல் இறங்கட்டும். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி, ஆண்டவரே என்னை ஒரு நீதிமானாய் மாற்றும், என்னை ஒரு நீதிமானாய் மாற்றும், என்னை ஒரு நீதிமானாய் மாற்றும். இனி யாரை பற்றி நான் பேச மாட்டேன், இனி யாரை பற்றி நான் பேச மாட்டேன், நான் இனி யாரை பற்றி பேச மாட்டேன். என் உதடுகள் ஔஷதம், என் உதடுகள் ஆண்டவரே கனி, என்னுடைய உதடுகள் ஞானத்தை வெளிப்படுத்தும், என் உதடுகள் தேவனுக்கு பிரியமானது. நான் கேவலமானதை பேச மாட்டேன், அயோக்கியமானதை பேச மாட்டேன், தற்பொழிவை நாட மாட்டேன், ஆண்டவரே சினமான வார்த்தையை பேச மாட்டேன். எனக்குள்ள உம்முடைய வல்லமை இறங்கட்டும், எனக்குள்ள உம்முடைய வல்லமை இறங்கட்டும், எனக்குள்ள உம்முடைய வல்லமை இறங்கட்டும், எனக்குள்ள உம்முடைய வல்லமை இறங்கட்டும். என் வார்த்தைகள் மாறட்டும். ஆண்டவரே கோபக்காரன் என்ற பெயர் எனக்கு வேண்டாம், சண்டைக்காரி என்கிற பெயர் எனக்கு வேண்டாம், இவள் பைத்தியக்காரி என்ற பெயர் எனக்கு வேண்டாம், இவள் வாயாடி என்கிற பெயர் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே என் உதடுகள் இனி பிரியமானதை பேசட்டும். என் பெயரை ஆண்டவரை புகழ்ச்சி ஆக்கும், என் பெயர் புகழ்ச்சியாய் மாறட்டும். இனி ஞான வார்த்தை எனக்கு கொடு. மரியாளை போல நான் பேசட்டும், எலிசபெத்தை போல நான் பேசட்டும், தாவீதை போல நான் பேசட்டும், யோசேப்பை போல நான் பேசட்டும். ஆண்டவரே அப்படிப்பட்ட வார்த்தையை கொடும், அப்படிப்பட்ட வார்த்தையை கொடும். ஆண்டவரே சின்ன சாமுவேலை போல ஆண்டவரே நான் பேசட்டும், அப்படிப்பட்ட வார்த்தை எனக்கு கொடும். எல்லாவற்றை விட என் அருள்நாதர் இயேசுவை போல நான் பேசட்டும். கிருபையும் சத்தியம் உள்ளவராய் பேசினீர். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? வாய்களை திறந்து ஜெபியுங்க. இன்றைக்கு ஒரு விடுதலையோடு நீங்கள் புறப்பட்டு போகணும், இன்றைக்கு ஒரு விடுதலையோடு நீங்கள் புறப்பட்டு போகணும். Every word of you must be a blessing to others. Every word of you must be a blessing to others. Every word you speak, it must bring healing, it must bring joy, it must bring healing and joy to the people. Every word that you speak, it must bring, hallelujah, the God's love and compassion. Pray for that. Hallelujah. No more unwanted words, no more unwanted words, no more the word of curse in your mouth, only the word of blessings, only the word of blessings. Let the Lord touch your lips in Jesus name. Let the Holy Spirit touch your lips in Jesus name. Let the word that you speak, let it encourage others, let it encourage others, let it bring blessing to others, let it bring blessings to others. Open your mouth and praise. நீ பேசுவது அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும், விடுதலையை கொண்டு வரட்டும், அற்புதத்தை கொண்டு வரட்டும். கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசி இந்த வல்லமையை பெற்றுக்கொள், இந்த கிருபையை பெற்றுக்கொள். இந்த சபை உன் மூலமாய் கட்டப்படட்டும், இந்த சபை உன் மூலமாய் வளரட்டும், இந்த சபை உன் மூலமாய் ஆசீர்வாதமாய் மாறட்டும், உன் செல் குரூப் உன் மூலமாய் ஆசீர்வாதமாய் மாறட்டும், இந்த கொயர் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும், இந்த மியூசிக் டீம் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும், இந்த பாஸ்டர்ஸ் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான வாய் நமக்கு ஆண்டவர் கொடுக்க ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி, அப்பா இன்றைக்கு என்னுடைய உதடுகளை தொட்டதற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்றைக்கு உன்னுடைய வாய் ஒரு ஆறுதலின் வாய், ஆசீர்வாதத்தின் வாய், சமாதானத்தின் வாய். வேற எதையும் பேசிடாதே. மற்றவங்க என்ன பேசுறாங்கிறது முக்கியம் இல்லை. நீ அபிஷேகிக்கப்பட்ட வாயோடு போற, அபிஷேகிக்கப்பட்ட வாயோடு போற. ஹல்லேலூயா. தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். தேவ கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட்,
தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 00010202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது.